வெல்கம் டு மனோன்மணி ஐஏஎஸ் அகாடமி. 3 ஜூன் 2026 தினமணி செய்தித்தாளின் முக்கிய குறிப்புகளை பார்ப்போம். ஐநாவின் பொது சபை தலைவராக வங்கதேசத்தின் வெளியுறவு அமைச்சர் கலிலுர் ரஹ்மான் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இது இந்த ஐநா சபை 81வது கூட்டத்தொடர் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. அதேமாரி சிபிஎஸ்சியின் புதிய தலைவர் லோகண்டே பிரசாந்த் சீதாராம், செயலர் வருண் பரத்வாஜ் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த சிபிஎஸ்சி 12ஆம் வகுப்பு விடைத்தாளில் பார்த்தீங்கன்னாக்கா குளறுபடி ஏற்பட்டதுனால இது டைரெக்டாக பார்த்தீங்கன்னா OSM முறையில் பார்த்தீங்கன்னாக்கா தீர்க்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. திரையில் மதிப்பிடும் முறை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ சிபிஎஸ்சி என்னன்னாக்கா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், ஸோ மத்திய அரசாங்கத்துடைய சென்ட்ரல் போர்டுன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி OSMனா ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங். அடுத்தது தமிழகத்தினுடைய புதிய டிஜிபியாக ஜூன் 2, அதாவது ஜூன் 3ஆம் தேதி இன்று 10:45 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பொறுப்பேற்கிறாரு. இவர் 34வது தலைமை இயக்குனரா, தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனரா பதவி ஏற்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெய் நிகழ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸ்கேனுக்கு தமிழ்ல என்னது? மெய் நிகழ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் யாருன்னா நிதின் நபீன். அடுத்தது தொழில் உற்பத்தி ஏற்றுமதியில் தமிழகம் முன்னணியாக இருக்கிறத பற்றி CII தென்மண்டல தலைவர் P. ரவிச்சந்திரன் கூறியுள்ளார். அடுத்து நூற்றாண்டை நெருங்கும் சென்னை புறநகர் மின்சார ரயில் சேவை பிரிவு. நம்ம ஆல்ரெடி இது பார்த்துருந்தோம். என்னன்னாக்கா புறநகர் மின்சார ரயில் திட்டம் தொடங்கி மொத்தம் 95 வருஷம் ஆகுது. வர 2031 வரும்போது அது பார்த்தீங்கன்னாக்கா 100 வருஷத்தை எட்டும் அப்படின்றத பார்த்துருந்தோம். அதுதான் நூற்றாண்டு கொண்டாட உள்ளது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் தொடங்கப்பட்ட இந்த சேவை புறநகர் ரயில் சேவை வளர்ச்சி பெற்றது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இது முதல்ல எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னாக்கா 11 மே 1931 ஸ்டார்ட் பண்ணி சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரைக்கும் மின்சார புறநகர் ரயில் சேவை தொடங்கினாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா வர 2031 நெருங்கும் போது நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட உள்ளது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இங்க குவிண்டால் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இந்த குவிண்டால்னா என்ன, டன்னுனா என்ன அப்படின்றத பார்ப்போம். 1 குவிண்டால் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா எடையை அளவிட பயன்படும் ஒரு மெட்ரிக் அலகாகும். அப்போ ஒரு குவிண்டால் என்றது 100 கிலோகிராம். ஒரு டன்னுன்றது பார்த்தீங்கன்னாக்கா 1000 கிலோகிராம். வேற ஒரு டன்னு 10 குவிண்டாலும் சொல்லலாம், இல்லைன்னா 1000 கிலோகிராம் சொல்லலாம். அப்போ 100 கிலோகிராம்ன்றது ஒரு குவிண்டால். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி. அடுத்தது ஜல் ஜீவன் மிஷன் 2.0 மத்திய அரசுடன் தமிழக அரசு ஒப்பந்தம் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் அப்படின்றது என்னன்னாக்கா தமிழ்ல உயிர் நீர் இயக்கம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். உயிர் நீர் இயக்கம் திட்டம் இது பார்த்தீங்கன்னாக்கா 2.0க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா முதற்கட்டமாக 2019 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா செயல்படுத்தப்பட்டது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இது தற்பொழுது மத்திய அரசு இந்த திட்டத்தை 2.0 மூலியமா 2028 வரைக்கும் 2028 டிசம்பர் வரைக்கும் கொண்டு போறதா நீடித்துள்ளதா குறிப்பிட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா மத்திய ஜல் சக்தி துறை அமைச்சர் CR பாட்டீல் ஆகியோர் தமிழக அரசு சார்பில்
முக்கிய செயலர்கள் மற்றும் முதல்வர் ஜோசப் விசை தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காணொலி காட்சி மூலயமா இந்த கூட்டத்தொடர் வந்து நடைபெற்றது. இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு வந்து நேரடியாக குடிநீர் வழங்கும் திட்டம் தான் இந்த ஜல் ஜீவன் மிஷன் திட்டம், தமிழில் வந்து உயிர் நீர் இயக்கம் திட்டம் அப்படின்றத அழைப்போம். இந்த கூட்டத்தில் மத்திய ஜல்சக்தி மற்றும் ரயில்வே துறை இணையமைச்சர் அமைச்சர் வி சோமண்ணாவும் கலந்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள நேஷனல் ஹைவே பற்றி பார்ப்போம். செங்கல்பட்டு டு திண்டிவனம் NH32, நீலாம்பூர் டு மதுக்கரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா NH544 544, திருச்சி பஞ்சப்பூர், திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சப்பூர்லேருந்து ஜீயபுரம் கரூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா NH81, கரூர்லேருந்து கோயம்புத்தூர் NH81, மாதவரத்துலேருந்து சோழவரம் NH16. ஸோ முக்கியமான வந்து இந்த நேஷ்னல் ஹைவே உடைய நம்பர் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ செங்கல்பட்டுலேருந்து திண்டிவனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேஷ்னல் ஹைவே என்னன்னு சொல்லுவோம், NH32 அப்படின்றத சொல்லுவோம். நீலாம்பூர்லேருந்து மதுக்கரை வரைக்கும் இருக்கிற நேஷ்னல் ஹைவே என்னன்னு சொல்லுனாக்கா NH544 அப்படின்றத சொல்லுவோம். அப்புறம் திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்பூரில் ஸ்டார்ட் ஆகி ஜீயபுரம் வழியாக கரூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா NH81ன்றத சொல்லுவோம். அங்கே அந்த கரூர்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி கோயம்புத்தூர் வரைக்கும் எடுத்துன்னு போகிறதையும் அதுவும் NH81 தான் சேரும். அதேமாரி மாதவரத்துலேருந்து சோழ வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா NH16ன்றத சொல்லுவோம். ருத்ரா ஏவுகணை பரிசோதனை இது என்னன்னாக்கா இந்த Su-30 MKI ஜெட் விமானத்திலிருந்து என்னன்னாக்கா ருத்ரா ஏவுகணை, அதாவது ஒரு 350 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை வந்து துல்லியமாக அழிக்கக்கூடிய சோதனையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒடிசா மாநிலத்தில் சாந்திப்பூரில் வந்து சோதனை வந்து நடத்தியிருக்கிறாங்க. 6 நாள் அரசு பயணமாக தென்னாப்பிரிக்க துணை அதிபர் ஷிபோகோஷா பவுலஸ் மாஷா டிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்துள்ளார். புதுதில்லியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து சந்தித்து பேசியுள்ளார். அதாவது தென்னாப்பிரிக்க துணை அதிபர் ஷிபோகோஷா பவுலஸ் மாஷா டிலே. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், பருவமழை வந்து தமிழகத்தை வந்து 2 பருவமழை வந்து அதிக மழை பொழிவை தருது. ஒன்று தென்மேற்கு பருவமழை, ஒன்று வடகிழக்கு பருவமழை. தென்மேற்கு பருவமழை பார்த்தீங்கன்னா ஜூனில் ஸ்டார்ட் ஆகி செப்டம்பரில் முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடலிலிருந்து காற்றானது தரை நோக்கி வீசும். அப்புறம் வடகிழக்கு பருவமழை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தரையிலிருந்து காற்றானது கடலை நோக்கி செல்லும் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ இங்கே இப்போ தென்மேற்கு பருவமழை வந்து கேரளத்தில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அரபிக்கடலும் இந்திய பெருங்கடல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா வர ஜூன் 4ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுன்றத இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி இந்த தென்மேற்கு பருவமழையால் எவ்வளோ சென்டிமீட்டர், நாடு முழுவதுக்கும் எவ்வளோ சென்டிமீட்டர் மழை வந்து கொடுத்துருக்கு அப்படின்றது தோராயமாக கொடுத்துருக்குறாங்க. சராசரி அளவு அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா 1971 2020 வரை வந்து பார்த்தீங்கன்னா 87 சென்டிமீட்டராக பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது 1971 2020 வரைக்கும். சரி, இந்த பருவநிலை மாற்றம் தொடர்பான ஏன் இந்த பருவநிலை வந்து ஏன் கம்மியாச்சு? இப்போ என்னன்னாக்கா இந்த பருவநிலை வந்து இந்த ஆண்டு குறிப்பிடும் போது பார்த்தீங்கன்னா 90% குறைவான மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஏன் இந்த பருவநிலை தொடர்பான மாற்றம் வந்து கம்மியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கியமான காரணம் எல் நினோ நிலைமைகள் காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இந்த எல் நினோ நிலைமை ஜூன் மாதம் பலவீனமாகவும் செப்டம்பர் மாதம் மிதமாகவும் வலுவாகவும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த எல் நினோ என்னன்னா எல் நினோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் ஒரு அசாதாரண தட்பவெப்ப நிலை மாற்ற நிகழ்வாகும். ஸ்பானிஷ் மொழியில் இதுக்கு என்ன பேருனா குட்டி பையன், லிட்டில் பாய் அப்படின்றத சொல்லுவாங்க.
அல்லது குழந்தை இயேசு அப்படின்றத சொல்லுவாங்க. இது என்னது? ஸ்பானிஷ் மொழியில குட்டி பையன் அல்லது குழந்தை இயேசு. தென் அமெரிக்க மீனவர்கள் வந்து கிறிஸ்மஸ் காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கடற்பரப்பு நீர் வெப்பமாவதை முதலில் கவனித்ததால் இதற்கு இப்பெயர் சூட்டப்பட்டது. முதல்ல தென்னாப்பிரிக்க மீனவர்கள் வந்து கிறிஸ்மஸ் காலகட்டத்துல கடற்பரப்பு நீர் வந்து வெப்பமானதை முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் இதுக்கு இந்த பெயரை சூட்டியிருக்கிறாங்க. இப்போ இந்த நிகழ்வு வந்து உலக நாடுகளின் பருவமழை மற்றும் தட்பவெப்ப நிலையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுது. அப்போ பருவமழைக்கும் அதே மாதிரி தட்பவெப்ப நிலையிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த எல் நினோவுக்கான சாதாரண நிலை என்னன்னாக்கா, வழக்கமாக பசிபிக் பெருங்கடலின் பூமத்திய ரேகை பகுதியில் வீசும் வர்த்தக காற்றுகள், பேரே வந்து பாத்தீங்கன்னா வர்த்தக காற்றுகள், மேல் பரப்பில் உள்ள வெப்பமான நீரை ஆசியாவை மேற்கு நோக்கி தள்ளும். இதனால் தென் அமெரிக்க கடற்பகுதியில் அடியில் இருக்கும் குளிர்ந்த சத்துக்கள் நிறைந்த நீர் மேலே வரும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த எல் நீனோ நிலை வந்து என்னன்னாக்கா, எல் நீனோ காலங்களில் இந்த வர்த்தக காற்றுகள் பலவீனம் அடைகின்றன. இதனால் வெப்பமான நீர் ஆசியாவை நோக்கி நகராமல் என்னன்னாக்கா திரும்பவும் தென் அமெரிக்காவை நோக்கி மேற்கு கடற்கரையை நோக்கி தள்ளப்படுகிறது. இதன் விளைவாக மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு நீர் வழக்கத்தை விட கணிசமாக வெப்பமடைகிறது அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் வந்து இது எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல் நீனோ பொதுவாக இந்தியாவின் தென்மேற்கு பருவமழையை பலவீனப்படுத்துகிறது. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க எல் நீனோ. இதனால் இந்தியாவில் போதிய மழை பெய்யாமல் கடுமையான வறட்சியும் கோடை காலத்தில் அதீத வெப்ப அலையும் உருவாகிறது. இதன் காரணமாக தான் நமக்கு வந்து கோடை காலத்துல அதிகமான வெப்பநிலையும் மழைப்பொழிவும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சென்டிமீட்டர் குறைவதற்கான மெயினான காரணம் அப்படின்றது. அதாவது அந்த பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய அந்த வெப்பநிலை காரணமா குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, இன்றைய செய்தி முடிவடைந்தது. நேற்றைய செய்தியிலிருந்து ஒரு கேள்வியை கேட்கிறேன். அதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரிவிங்க. நேற்றைய செய்தித்தாளிலிருந்து இந்திய உச்ச நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை 38 உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தை சேர்ந்த கோவை மாவட்டத்தில் உள்ள ஒரு வழக்கறிஞர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அந்த வழக்கறிஞரின் பெயர் என்ன அப்படின்றதை குறிப்பிடவும்.